இன்ஸ்டாவில் 2 நாளைக்கு முன்னாடி சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு. தெரியாதனமாக அந்த ரீல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். கொடூரத்தோட உச்சக்கட்டமாக அந்த ரீல்ஸ்லாம் இருந்தது. படு பயங்கரமாக இருந்ததுங்க. என்னால் தாங்கவே முடியல. ஸோ அதனால தான் அவங்க வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துறாங்க போல். லைட் ஆர்டர் பீப்புள் வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோவை மறைச்சி சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போல். வேறு லெவலில் இருந்தது. சின்ன சின்ன பசங்களாம் கையில் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிட்டு போகிறானுங்க அசால்ட்டாக. ஒருத்தன் அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்குறான். பேசிட்டு இருக்கும்போது டொம்முன்னு சொல்கிறான் தலையில். அந்த பொண்ணு அப்படியே இறந்து போயிடுது. அது மட்டும் இல்லை, ஒருத்தனை 50 பேர் மேலே சேர்ந்து அடித்து தம்சம் பண்ணுறானுங்க. சும்மா கிளின்னு கிளிறாங்க. அந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. அதே சமயத்தில் அந்த அடி வாங்குறான்ல அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, 2 நாளைக்கு இந்த வீடியோ வந்து நிறையா ரெக்கமெண்ட் வந்துதே இருந்தது. அது எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அது மாதிரி வந்துருந்தது. இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. அதை பற்றி தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.